அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சை ஆவலுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவரே வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்னை மரியாவின் மீது அதீத அன்பும் பற்றும் வைத்துக்கொண்டு ஜபமாலை செய்வதும், திருப்பலிக்கு செல்வதை தவிர்த்து, நற்கருணை உட்கொள்வதை தவிர்த்து, கடன் திருப்பலில் பங்கு கொள்வதை தவிர்த்து, பாவ சங்கீர்த்தனம் தவிர்த்து, வெறுமனே அன்னையிடம் மட்டுமே வேண்டுதல்களை வைத்துக்கொண்டு ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அன்னை செவி சாய்ப்பாரா? இது சரியா தவறா? இது ஒரு சாதாரண மக்களுக்கு, எல்லோருக்குமே, படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் பாமரர்களுக்கும் நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய கருத்து என்னவென்றால், அன்னை மரியாளை பற்றி பக்தியும் அவங்களுக்கு நடக்கிற நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதும் அது ஒரு எளிய வழி, அது ஒரு எளிமையான வழி. அது தட் இஸ் எ சிம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ், சிம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் ஒரு சில பேர் பூசைக்கு வர்றதில்லைனாக்கா, வர்றதில்லைன்னு நாம் ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஒருவேளை அந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரம் ஒத்து வராது, காலையில் வேலைக்கு போய் ஆகணும். கண்டிப்பாக மாதா நிகழ்ச்சியெல்லாம் மாலையில் தான் நடக்கும். லூர்து மாத நவநாள், சகாய மாதா நவநாள், இடைவிடா சகாய மாத நவநாள்னா மாலை நேரத்தில் தான் நடக்கும். காரணம் என்னன்னா, வேலை விட்டு வருகின்றவர் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நொவீனா டு மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், இடைவிடா சகாய மாதா நிகழ்ச்சி, லூர்து மாதா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிகளை பயன்படுத்தி அவள் வாயிலாக அங்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவத்தின் வாயிலாக அவர்களை திருப்பலிக்கு அழைத்து செல்வது, ஒப்புரு அருட்சாதனம் என்கிற பாவ செய்தத்தினத்துக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வது,
என்பதை தான் பங்கு தந்தையர்கள் செய்கின்றார்கள் ஒழிய மாலையில் மாதா நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வரலாம் அப்படின்னு யாரையும் பங்கு சாமியார் மக்களுக்கு சொல்கிறதில்லை. அந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி அதை ரொம்ப ஆர்வமுள்ள மக்கள் அதுக்கு தானே வராங்க. சாயனிடம் வரும்போது அது ஒரு இயற்கையான, ஒரு சுலபமான, ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஈர்ப்பு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த அன்னை நவநாளில் பங்கு கொள்கின்றவர்களுக்கு அதே சமயத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கோயிலில் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. தந்தையர்கள் உங்களுக்கு அருள் அடையாளங்களை, அதாவது அருட்சாதனை, ஒப்புரவு அருட்சாதனத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள், போகின்றவர்கள் போகலாம், அங்கே தந்தைகள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆகவே கன்னிமரியாளினுடைய பக்தியும் முக்கியம். அதே சமயத்தில் திருப்பலி கொண்டாட்டம் என்பது இறைவனுக்கு நாம் செலுத்துகின்ற பலி, நம்மையே ஒப்பு கொடுக்கின்ற ஒரு பலி. இயேசு அங்கே பலியாகின்றார். அது ஒரு உன்னத நிகழ்ச்சி. ஆராதனை நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அதுதான். அந்த நிகழ்ச்சியின் பொழுது அதை கன்னிமரியாளுடைய நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது ரெண்டையும் ஒன்றாக இணைத்து மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு ரீதியாக ஆர்கனைசேஷன் லெவலாக அதுபோல் செய்தாலும் நல்லாயிருக்கும். அநேக இடங்கள் அதான் செய்கிறாங்கன்றது எனக்கும் தெரியும். வெறும் அன்னையினுடைய பக்தி முயற்சியாகவே நின்றக்கூடாது. உணர்த்துவது என்னவென்றால் இறைவனிடத்தில் அவர்கள் கூட்டி செல்லக்கூடிய அந்த திருவழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரு அருமையான புரிதலை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய
புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, துயருருவோர்க்கு ஆறுதலே. கிறிஸ்தவரின் துணையே, வானதூதரின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினரின் அரசியே, திருத்தூதரின் அரசியே, மறை சாட்சியரின் அரசியே, இறையடியாரின் அரசியே, கண்ணியரின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, அமலோற்பவ அரசியே, விண்ணை படைந்த அரசியே, திரு ஜெபமாலையின் அரசியே, குடும்பத்தின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இளைஞர் ஒருவரை நாம் சந்திக்க இருக்கிறோம். வாங்க சந்திக்கலாம். தம்பி வணக்கம். வணக்கம் சார். என்ன பண்றீங்க? நான் இப்போ கரண்ட்டாக 12th படிச்சுட்டு இருக்கேன். 12th படிச்சுட்டு இருக்கீங்க. இளம் மாணவ வயது. ஆமாம் சார். என்ன பண்ண போறீங்க வாழ்க்கையில? நோக்கம் என்ன? நோக்கம் எங்கள் அம்மா சொல்கிறது எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன். அம்மா சொல்றது எதுவா இருந்தாலும் பண்ணுவீங்க. சரி, மதர் மேரியே பிடிக்குமா? ரொம்ப என்ன பிடிக்கும் அவங்ககிட்ட? அவங்களோட மனநம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மன நம்பிக்கை பிடிக்கும். Yeah. எதை சொல்றீங்க நம்பிக்கைன்னு? அந்த காலத்துல கப்ரியேல் தூதர் வந்து உனக்கு கடவுளோட மகன் பிறப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த காலத்துல லைக் ஒரு ஹஸ்பண்ட் இல்லாம குழந்தை பிறகுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். சரி. அண்ட் அங்க மக்கள் அப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க ரொம்ப அதை மன தைரியமா ஃபேஸ் பண்ணி குழந்தைய பெற்றெடுத்தது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக நான் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மன தைரியம். மன தைரியம். நீங்க எப்படி இருக்கீங்க? மன தைரியமா இருக்கீங்களா? ஒரு சில இடத்துல சோர்வடைகிறது தான் சார். பட் ஸ்டில் அவங்களையும் நினைச்சுப்பேன், மற்றவங்களையும் நினைச்சு பார்த்துருப்போ மனதைரியம் வந்துடும். ஓகே. அவங்க கிட்ட ப்ரேயர் பண்ற வழக்கம் இருக்கு அவங்களுக்கு? டெய்லி பண்ணுவேன். என்ன ப்ரேயர் பண்ணுவீங்க? ஆக்சுவலா ப்ரேயர் மனப்பாடம் பண்ண மாட்டேன். பட் எங்க சர்ச்சுக்கு வெளியில ஒரு சின்ன போஸ்டர் மாதிரி இருக்கும், அதுல அவங்களுக்கு ப்ரேயர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை படிப்பீங்க? ஆமா. ஓகே, படிச்சு நீங்க வந்து மனப்பூர்வமா ப்ரேயர் பண்ணுவீங்க. சரி. நீங்க உங்களுக்காக ப்ரேயர் பண்ணது உண்டா? எனக்காகவும் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், மற்றவங்க எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுவேன். மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க? ஆமா, டெய்லி பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அவங்களோட காரியங்கள் எதுவும் தடங்கள் இருந்தா அதை கடவுள் பார்த்துக்கணும். உங்க வாழ்க்கையில மதர் மேரியுடைய பரிந்துரையால ஏதாவது அற்புதங்கள், வரங்கள் கிடைச்சிருக்கா? அதாவது நான் பிறந்ததே ஒரு வரம் தான் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க சார் சின்ன வயசுல. எப்படி? ஏன்னா எனக்கு பிறந்த முதல் அண்ணன் வந்து ஆட்டிசமா பிறந்தான் 2003ல. சரி. அண்ட் அப்புறம் எங்க அம்மா இன்னொரு குழந்தை பெத்துக்கலான்னு ட்ரை பண்றப்போ எங்க பக்கத்துல இருக்க எல்லாரும் அவங்களுக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிறக்கிற அடுத்த குழந்தையோ இந்த மாதிரி தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. ஸோ எங்க அம்மா வந்து வேளாங்கண்ணி போய் வேளாங்கண்ணி மாதா கிட்ட பணிஞ்சு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்க கையில இருக்க மாதிரி ஒரு குழந்தை வேணும் எனக்கு, அது எப்படி எனக்கு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்படி இவங்க 2 வருஷம் ப்ரேயர் பண்ணி அடுத்த வருஷம் நான் பிறந்தேன். ஓகே ஓகே. அண்ட் ஆக்சுவலா நான் இவ்வளோ நார்மலா பிறந்தது அந்த டாக்டர்ஸ்க்கே ஒரு அதிசயமா இருந்துச்சு. ஓ ஓகே ஓகே. மரியனுடைய பரிந்துரை
அருள் நீங்க நிக்கிறீங்க இன்னைக்கு. சரி, மதுரை கிட்ட வந்து நிறைய விடயங்களை நம்ம வந்து வியந்து பார்க்கலாம். அதுபோல நீங்க பார்த்த விடயம் என்ன? ஆக்சுவலா நான் அவங்க ஃபர்ஸ்ட் வேளாங்கண்ணியில காட்சி எடுத்தாங்கன்ற ஒரு விஷயத்த நம்பல சார். ஓ. அதுக்கப்புறம் நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறப்போ அங்க போய் அப்புறம் அந்த கதைகள்லாம் அங்க கேட்டு அங்க இருக்க மக்கள் கிட்ட பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு விஷயம் நம்பினேன். இந்த மாதிரி மரியாமா காட்சி அடிச்சிருக்காங்க. இப்ப நம்புறீங்களா? சின்ன வயசுல நம்பிக்கை இருக்கு சார். சரி, நன்றி ஜெயசன். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி சார். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது செல்வன் ஜேசன். ஜேசனின் அனுபவங்கள், பக்தி முயற்சிகள் நமது வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். இனிய இதயங்களே, மீண்டும் நாளை மற்றொரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. துணை தந்து என்னை ஆழ்வாயே,
இளையோர் அடிமையாகாமல் எழுச்சி பெற மன்றாடுவோம். கருணையுள்ள அன்னை மரியாளே, இறைவனின் அழைப்பை தாழ்மையுடன் ஏற்று வாழ்ந்த புனித தாயே, உமது விசுவாசம் நிறைந்த துணிவினூடாக இளையோருக்கு வழிகாட்டும் ஒளியே, இன்று நாங்கள் உம்முடைய திருப்பாதங்களின் முன் இளையோரின் வாழ்க்கையை சமர்ப்பிக்கின்றோம். அன்னை மரியாளே, இளையோரின் பலவிதமான அடிமைத்தலங்களில் சிக்காமல் இருக்க அவர்களை பாதுகாக்கும் கிருபையை அருள்வீராக. தவறான பழக்கங்களுக்கும் மோசமான வழிகாட்டுதலுக்கும் மற்றும் அழிவுக்கும் விட்டுச் செல்லும் அனைத்து காரியங்களிலும் இது அவர்களை விடுவித்தருளும். அவர்கள் மனதில் நம்பிக்கையும் தைரியமும் வளர செய்து அதன் மூலமாக தம் வாழ்க்கையில் இறை திட்டத்துக்கு அமைய வாழ அவர்களுக்கு வேண்டிய அருளை நிறைவாக வழங்கியல்லும். அன்னை மரியாளே, இளையோர் தங்கள் திறமைகளை நன்மைக்காக பயன்படுத்தி சமூகத்தில் ஒளியாக விளங்கும் வழியை காண அவர்களை வழிநடத்தியல்லும். அவர்களின் இதயங்களில் இறை நம்பிக்கையையும் ஒழுக்கமும் வேரூன்றி உண்மையான சுதந்திரத்தில் வாழ அவர்களுக்கு வேண்டிய அருளை நிலைவாக பொழிந்தல்லும். எங்கள் குடும்பங்களிலும் திருச்சபையிலும் இளையோர் என்றும் நல்ல பாதுகாப்பை பெற்று உமது அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றவர்களாக மாற்றியல்லும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களில் இருக்கின்ற இளையோரை என்றும் பாதுகாத்து அவர்கள் இறை திட்டத்தின்படி வாழுகின்ற இளையோர்களாக மாற்ற என்றும் அருள் தருவாராக. ஆமென்.